பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை. இந்த 3 அதிகாரங்களுக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தகப்பனின் மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு தகப்பனின் மிகப்பெரிய பொறுப்பு என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். 49ஆம் அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறு சொல்கிறது: யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். திரும்பவுமா படிக்கிறேன். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இதுக்கு முந்தின அதிகாரம், இந்த அதிகாரம், இதிலெல்லாம் அவர் செய்யக்கூடிய காரியங்கள், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக அழைத்து ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கடைசியாக யாக்கோபு பூமியில் நிறைவேற்றின தன்னுடைய ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஈசாக்கு யாக்கோபை குறித்து தியானிக்கும் போது நாம் பார்த்தோம், எப்படி ஈசாக்கு யாக்கோபு வீட்டை விட்டு வெளியில் தனியாக போகும்போது, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு போகும்போது ஈசாக்கு ஆசீர்வதித்து அனுப்பியிருந்ததுனால அது யாக்கோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரயோஜனமாகவும் ஒரு பலனாகவும் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது என்று நாம் அந்த நாளில் தியானித்தோம். இப்போ யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் கூட அநேக தந்தைமார்கள், தகப்பன்மார்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு தகப்பன்மார் மேலும் வைத்த ஒரு பெரிய பொறுப்பு என்னவென்றால், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுனா என்ன? நானும் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்ததுனால யாக்கோபுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டான். தன்னுடைய முதிர் வயதிலேயும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டான். என்னுடைய பிள்ளைங்களும் அதே மாதிரி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் யாரும் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது நீங்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக உங்கள் உள்ளத்தை நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பு முனையையும் மறுமலர்ச்சியையும், பிள்ளைங்க வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்கு ஏதுவாக காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் ஈசாக்கை போல அல்லது யாக்கோபை போல ஒரு தகப்பனாக வாழணும் என்று இருப்பீர்கள் என்றால், ஒரு 3 காரியங்களை இந்த 3 அதிகாரங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் உடன்படிக்கை உறவில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் உடன்படிக்கை உறவில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்காக அவருடைய பக்கத்திலிருந்து நிறைய காரியங்களை செய்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், மரணத்துக்கு பின் ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார், பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை அவரோடு உடன்படிக்கைக்குள்ளால் இருக்கிறதுனால நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலையும் அவரை பின்பற்றுவதிலேயும் அவரை விசுவாசிப்பதிலேயும் மாத்திரம் நாம் நிலைத்திருந்தால் போதும். அது எப்படி நிலைத்திருப்பது என்று சொல்வீர்கள் என்றால், நம்ம பார்க்குறோம், இந்த உடன்படிக்கை புஸ்தகம் என்று சொல்லலாம். இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 2024ஆம் ஆண்டில் நாம் எல்லாரும் சபையாக இன்னும் அநேகர் நம்மளோடு தொடர்பில் இருக்கிறவங்க
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளாக நம்ம வாசித்து தியானித்து இந்த தியானத்தையும் நம்ம செய்கிறோம். அப்போது இது ஒரு உடன்படிக்கையின் புஸ்தகம். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கையின் புஸ்தகம் இது. அப்போ பழைய ஏற்பாட்டு நம்ம படிக்கும்போது பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை, ஓல்டு கவனன்ட் நியூ கவனன்ட். அதை தான் நம்ம டெஸ்டமெண்ட், ஏற்பாடு அல்லது ஆங்கிலத்தில் டெஸ்டமெண்ட் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ டெஸ்டமெண்ட் அல்லது ஏற்பாடு இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம உடன்படிக்கையின் தேவனோடு நம்ம உறவில் இருக்கிறோம். அன்பார்ந்த தகப்பன்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவு என்ன தெரியுமா? அல்லது வாட் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் டு யுவர் சில்ட்ரன்? அது என்னவென்றால் உங்களுடைய ஆசீர்வாதம். நம்ம நிறைய காரியங்களை பிள்ளைகளுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம முற்பிதாக்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவது தான் நாம் செய்கிறதுலையே இருக்கிறதுலையே மிகுந்த ஒரு செயல் என்று. இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவு தான் இது. அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த ரெண்டும் எப்போவுமே நம்ம இருதயத்திற்கு ஏற்றதாக இருக்கணும். இரவும் பகலும் அதை வாசிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் வேத வார்த்தைகள் நம்முடைய வாயில் கரங்களில் இல்லாத நேரமே இருக்கக்கூடாது. இரவும் பகலும் அதை வாசித்து தியானித்து ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்களுக்கு, வழி நடத்தக்கூடிய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியோன்னா நம்ம உண்மையிலேயே உடன்படிக்கையின் உறவில் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை கூட நான் வாசிக்கிறேன். அங்கே தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கூட கொடுத்திருக்கிறார் தகப்பன்மாருக்கு. என்ன அப்படின்னா, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவன் நீதியுள்ள தேவன், அன்பான தேவன், உடன்படிக்கையின் உறவில் அவர் அழைத்திருக்கிறார். ஆனாலும் அவரோடு நிலைத்திருக்கும் போது தான், எப்படியோடு கொடியானது செடியில் நிலைத்திருக்கும் போது தான் அந்த செடியிலிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் உடன்படிக்கை உறவில் நம்ம நிலைத்திருக்கும் போது தான் இந்த அன்பான தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நீ என் வேதத்தை மறந்தாய், இப்போ நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்ற ஒரு எச்சரிப்பை கூட வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ நாம் நம்மை பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் உடன்படிக்கை உறவில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக என்னவென்றால் பிள்ளைகளோடு ஒரு நெருக்கமான உறவில் இருக்க வேண்டும். பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி நம்மை அறிந்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி நாம் நம்ம பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 139 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அந்த அதிகாரம் முழுவதுமாக படிச்சிங்கன்னா, நான் உட்கார்ந்தாலும் அது உங்களுக்கு தெரியும், எழும்புனாலும் உங்களுக்கு தெரியும், பயணம் செய்தாலும் அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மறைவாக நான் எங்கேயுமே போக முடியாது. அப்போ தேவன் நம்மை ஆராய்ச்சி செய்து அறிஞ்சு வச்சுருக்கிறாராங்க. ஆராய்ச்சி செய்துனா இந்த டாக்டரேட்லாம் வாங்குறவங்க, பட்டம் வாங்குறவங்க எப்படி படிப்பாங்க? ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு அதை படிப்பாங்க. அதே மாதிரி தேவன் நம்மை ஆராய்ச்சி செய்து படிச்சிருக்கிறார். நமக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, கஷ்டமான நேரத்தில் நாம் என்ன செய்வோம், சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்வோம், நம்ம எதிர்கால கனவுகள் என்ன, இது எல்லாம் நம்ம உள்ளத்திலிருந்து ஆண்டவர் ஆராய்ச்சி செய்து படித்து வச்சிருக்கிறதுனால தான் அவர் நம்மோட கூட நடந்து வரும்போது ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஆசீர்வாதத்தையும் தருகிறார், நம்மை அவர் நடத்துகிறார். அதே மாதிரி நாம் பிள்ளைகளை குறிப்பாக ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தாலும் 2 பேரும் வித்தியாசமாக இருக்கலாம். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம், ஏசா வீட்டை விட்டு வெளியே இருக்கிறவன், வேட்டையாடுறவன், அதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறவன். யாக்கோபு வீட்டில் கூழ் காய்த்து கொண்டு இருந்தான், கூடாரவாசியாக இருந்தான். அப்போ ஒரே வீட்டில் பிறக்கிற பிள்ளைங்க கூட வித்தியாசமான குணங்களோடு, வித்தியாசமான சுபாவங்களோடு, வெறுப்புகளோடு இருப்பாங்க. அப்போ பொதுவாக அவங்கள நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஒரு பிள்ளைனா இப்படி தான் இருக்கும் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு பிள்ளையையும் நம்ம ஆராய்ச்சி செய்து அறிய வேண்டும். அதுதான் இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 49
யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளையாக அவன் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துலேருந்து அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க பேரை சொல்லி அதோடு கூட அவர் என்னொன்னையும் சொல்கிறாரு, அவங்களுடைய கடந்த காலத்தையும் சொல்கிறாரு. நீ இப்படி இருந்த, நீ இப்படிப்பட்டவன், நீ இதை செய்த, அதனால இதை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி இதுவரைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தகப்பனாகிய யாக்கோபுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அந்த அறிவை வைத்து தான் அவர் ஆசீர்வதித்தார். ஏதோ பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னது அவங்க கூட பழகாமல், ஆராய்ச்சி செஞ்சு அவங்கள பழகாமல், ஒரு நாள் வாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளால் இருந்து ஒரு ஆசீர்வாதம் வர முடியாது. இப்போ யாக்கோபு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பழைய காலம் இதுவரைக்கும் நடந்த காரியங்களை நன்றாக அறிந்து அதை வைத்து தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களையும் அவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார் என்று. அப்போ 2வது காரியம் பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த வெளிச்சத்தை அல்லது ஒரு சில முக்கியமான விபரங்களை ஆண்டவரிடம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பமாக சொல்கிறேன், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குரிய வாழ்க்கை குறித்த ஒரு சில முக்கியமான விபரங்களை, தகவல்களை, வெளிச்சத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தான் வேதாகமத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள். அதனால தான் எபேசுக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்க. ஒவ்வொரு தகப்பனும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்றால் நாம் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. இங்கே யாக்கோபுடைய சரீர பிரகாரமான அந்த கண் அது மங்கி போயிடுச்சுன்னு முந்தின அதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் மிகவும் பிரகாசமாக தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் 50 வருஷம் 60 வருஷம் தாண்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. அதை வைத்து தான் அவர் ஆசீர்வதித்தார். ஏற்கனவே நடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை மாத்திரம் அவர் அந்த ஆசீர்வாதத்தில் அவர் சேர்க்கலை. வரக்கூடிய ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அந்த ஆசீர்வாதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்ததை பார்க்கிறோம். திரும்பமாக 49ஆம் அதிகாரம் 48ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கள்கிட்ட பேசும்போதும் நீங்கள் இப்படி இருப்பீங்க, நீங்கள் இப்படி இருப்பீங்க. உதாரணமாக யூதாவை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஆளுகை உன் கூட இருக்கும், ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள். அது அப்படியே நடந்துச்சா? யூதா கோத்திரத்தில் தான் ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க. தாவீது, சாலமோன், அந்த வழியில் தான் இயேசுவும் ராஜாவாக வந்தார். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த வெளிச்சத்தையும் விபரங்களையும் பெற்றுக்கொண்டு அவைகளை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் இப்படி சொல்லலாம், எனக்கு அப்படியெல்லாம் பழக்கம் கிடையாது, எங்கள் அப்பா அப்படியெல்லாம் என்ன பண்ணலை, ஆசீர்வதிக்கலை, யாருமே சொல்லித்தரலன்ட்டு. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லவா? ஆபிரகாமுடைய தகப்பனார் ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்தார், ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்தார், யாக்கோபு அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த துவக்கம் எங்கே இருக்குது? ஆபிரகாமில் இருக்கிறது. ஆபிரகாமுடைய தகப்பனார் இப்படி அவரை ஆசீர்வதித்ததாக நாம் பார்க்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கையின் தேவனை அறியாதவராக வாழ்ந்தார். இப்போது நீங்கள் உங்களுடைய தலைமுறையிலிருந்து இந்த ஆசீர்வாத தலைமுறையை நீங்கள் துவக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு ஆபிரகாமாக பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஒரு தேசமாக்குவேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தேசமாக ஆண்டவர் பார்க்கிறார். முதல் தலைமுறையாக உடன்படிக்கை உறவிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்கள் மூலமாக சந்ததியாக கொண்டு போவதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதனால் எனக்கு பழக்கம் இல்லை அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆபிரகாமுடைய மாதிரியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறதன் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அப்படியே நாம் கொடுக்கறத பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த 3 காரியங்களையும் நீங்கள் செய்த பிறகு உடன்படிக்கையின் உறவில் இருக்கணும், பிள்ளைங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சத்தை நம்ம கேட்கணும் எதிர்காலத்தை குறித்து. பிள்ளைங்க வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னால்
ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு, எப்படி நம்ம திருமணம், பிறந்த நாள் இதெல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே வேதாகமத்தில் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு தனியாக அவங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம பேசி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கொடுப்போம் என்றால் அது பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு தகப்பனுடைய மிகப்பெரிய பொறுப்பையும் நாம் நிறைவேற்றுவோம். இந்த 21ஆம் நூற்றாண்டு கலாச்சாரம் எப்படியெல்லாமோ போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் புதிய கலாச்சாரங்களை வேதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையின் மூலமாக நம்ம புதிய கலாச்சாரங்களை நாம் உருவாக்குவோம். அதன் மூலமாக தான் இந்த உடைக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் வேதத்திலிருந்து புதிய கலாச்சாரங்களை நம்ம கொண்டு வரதன் மூலமாக தான் இந்த தேசம், இந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ இந்த காரியங்களின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களை நடத்துவாராக. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. சேஷமாக தகப்பன்மார் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனமாக இருக்கக்கூடிய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு புதிய ஜீவனை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல இந்த தலைமுறையில் அவர்கள் ஒரு தகப்பனாக எழும்புவார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய தகப்பன்மார் இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டு எழும்புவார்களாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.